ஜென் துறவி ஹாக்குயின் அவர்களின் இளம் வயதில் நடந்த நிகழ்ச்சி இது. இளைஞராக இருந்தபோது அவர் புத்த துறவியர் இருவருடன் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர்கள் மூவர் தோளிலும் மூட்டை இருந்தது. துறவியரில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. சோர்வுடன் இருந்த அவரால் மூட்டையை தூக்கி வர முடியவில்லை. ஹாக்குயினிடம் தன் மூட்டையை தூக்கி வருமாறு சொன்னார். அவரது மூட்டையை வாங்கிக் கொண்ட ஹாக்குயின் 2 மூட்டைகளையும் சுமந்து வந்தார். இதை பார்த்த இன்னொரு துறவி தானும் மூட்டை சுமப்பதிலிருந்து தப்பிக்க நினைத்தார். உடம்பு சரியில்லாதது போல நடித்து தன் மூட்டையையும் தூக்கி வருமாறு ஹாக்குயினிடம் சொன்னார். அவர் மூட்டையையும் வாங்கிக் கொண்ட ஹாக்குயின் 3 மூட்டைகளையும் மிகுந்த சிரமத்துடன் சுமந்து வந்தார். அவர்கள் படகில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. 3 மூட்டைகளையும் படகில் வைத்தார் ஹாக்குயின். மிகவும் களைப்பு அடைந்த அவர் மூட்டைகளின் நடுவே படுத்தார். தன்னை மறந்து தூங்கிவிட்டார். விழித்து அவருக்கு எங்கே இருக்கிறோம் என்பது தெரியவில்லை. கரையில் இருப்பது போல தோன்றியது. கெட்ட நாற்றம் அடிப்பதை அறிந்து நாலா பக்கமும் பார்த்தார். துறவியர் இருவர் முகமும் வாடியிருந்தது. வாந்தி எடுத்து அவர்கள் படுத்து இருந்தார்கள். பயணத்தின் போது புயல் காற்று வீசி உள்ளது. அதில் படகு சிக்கி பயங்கரமாக ஆடியது. இதனால் கடல் குமட்டல் நோய்க்கு படகோட்டியும் துறவியரும் ஆளாகியிருக்கிறார்கள். தன்னை ஏன் கடல் குமட்டல் நோய் தாக்கவில்லை என்று சிந்தித்தார் அவர். இருவரின் மூட்டைகளையும் சுமந்து வந்த களைப்பால் தன்னை மறந்து தூங்கியதால் கடல் குமட்டல் நோய் தாக்கவில்லை என்பது அவருக்கு புரிந்தது. பிறருக்கு உதவி செய்வதால் நன்மைதான் விளையும் என்பதை அறிந்து கொண்டார் அவர். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.